வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான அனுபவம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, அது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதோட அதோட நிறம், மனம், சுவை, திடம், அது அது வெளியில் சொன்னால் மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் மூலம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என் பேர் விநாயகர் பேரை வச்சு தான், அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்த 2 வருஷம் இல்லைன்னொடனே அந்த விநாயகர் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மரத்துக்கு கீழே இருக்க ஒரு விநாயகர், அந்த விநாயகருக்கு இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நடந்து போய் அங்கே தண்ணி விட்டு அப்புறம் அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு வெறும் தரையில் சாதம் போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி நோன்பு இருந்து பிறந்ததுனால எனக்கு விநாயகர் பேரை வச்சாங்க. அப்போது பையன்னா கணேசன் வச்சுருப்பாங்க, பொண்ணுனால அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இப்போது கணபதி அப்படிங்கிற பேர் கூட வந்து ஒரு பையன் பேர் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால் எனக்கு இப்படி வச்சுட்டாங்க. அதனால் நான் தான் வீட்டில் மூத்த பொண்ணு. இது இயற்கை எனக்கு எப்படி வந்து இந்த ஞான நிலைக்கு வந்து கொண்டு வந்துச்சுன்னா, வேறு யாரும் பகை கிடையாது எனக்கு. இங்கே வீட்டில் உள்ளவங்க தான், என் என் கூட பிறந்தவங்க தான் எனக்கு வந்து என்னோட இந்த ஞான நிலைக்கு வந்து என்னை கொஞ்சம் முன்னாடி தள்ளினதுன்னு சொல்கிறத விட, நான் அப்படி இருந்ததுனால அவங்கள ஈஸியாக கடந்து போக முடிஞ்சதுன்னு சொல்கிறேன். எதுலேயுமே என்ன ஒரு பெரியவங்க, ஒரு ஒரு மூத்தவங்க அப்படிங்கிற மரியாதையோ, இல்லை ஒரு அன்போ, இல்லை அவங்க கூட என்னை சேர்த்துக்கிறதோ அப்படி எதுவுமே நடந்திருக்காது. நான் எங்கள் அப்பாக்கிட்ட சிறு வயசில் சொல்லுவேன், அப்பா என்கிட்ட தங்கச்சி தம்பி பேச மாட்டேங்கிறாங்க, பேசலாம் என்னை விட, அவங்க பேசலைன்னா உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அதை மேம்படுத்தலை, அதே நேரத்தில் விலக்கியும் வைக்கலை, சமாதானப்படுத்தலை, இப்படி தான் போயிடுச்சு. அப்போ என் வாழ்க்கையில் இப்படி போயிட்டுருக்கும்போது, ஆனால் ஒன்று சொல்லணும், வெளியில் நண்பர்களும் சூழ்நிலையும் என்னை அழகாக அரவணைச்சிக்கிச்சு. எங்கே போனாலும் என்னை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டியை விட, அவங்க காட்டுற அன்பை விட எனக்கு ஜாஸ்தி அன்பு காட்டினாங்க. இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த பிள்ளையார் அப்படிங்கிறது என்னோடய ரத்தத்துலேயே ஊறின மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, ஆயிடுச்சு. எது எடுத்தாலும் பிள்ளையார் 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 அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், இந்த திருவிழா மாதிரி, இல்லை மொட்டை போடுறது, இந்த பொங்கல் வைக்கிறது, எங்களுக்கு வயல் அங்கே இருந்ததுனால அந்த வயலில் அறுவடைக்கு போகிறது, அந்த 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 அதுக்கு பொங்கல் இந்த மாதிரி சாமி கும்பிட்றது, குலதெய்வம் இந்த மாதிரி சாமி கும்பிட்றதெல்லாம் போகும்போதெல்லாம் அந்த விநாயகரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த விநாயகர் கூட ரொம்ப இயல்பாக ஏதோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பழகிட்டுருப்பேன். எனக்கு என்ன, உனக்கு பொங்கல் வச்சுருக்காங்க, பிரசாதம்லாம் கொட்டுறாங்க, செம்மையாக நீ சாப்பிட்ருப்ப, அப்புறம் ஏகாந்தமாக இங்கே உட்காந்துருக்க, உனக்கு குளிர் இல்லையா, உனக்கு வந்து வெயில் அடித்தா என்ன பண்ணுவ, இப்படிலாம் அதை விட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ நான் இருக்க வீட்டில் ஜன்னல் திறந்தால் பிள்ளையார் தெரிவார். நான் எத்தனை மணிக்கு பாத்ரூமோ, இல்லை வெளியிலவோ, இல்லை இந்த ரூமுக்குள்ளே அதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஜன்னல் வழி பார்க்கும்போதெல்லாம், என்ன தியானம் பண்ணிகிட்ருக்கியா, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த நிமிஷம் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை நீ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த விநாயகர் வந்து அவங்க காலையில் திறந்து வச்சுருப்பாங்க, சாயந்தரம் திறந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா டைம் இந்த கோவில் மூடி இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, தியானம் பண்ணுறியா, சில டைமில் எனக்கு என்னென்னா, சில சித்தர்கள் ஞானிகளும் அங்கே வந்து அவர் கூட வந்து கான்வர்சேஷன் இருக்க மாதிரி கூட சில காட்சிகள் தெரியும். நான் விநாயகரை எப்படி பார்க்குறேன்னா, குபேரனாக தான் பார்க்குறேன். அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நாகர்களோட மக்கள் தலைவன். அவரை வந்து நாகர்கள் கூட்டத்தின் தலைவன் தான். அவங்க சித்தி தான் காளி, பத்ரகாளி. ஏன்னா அம்மா வந்து பார்வதி இல்லைங்களா. இப்படி தான் நான் வந்து உறவு முறை வச்சுருப்பேன், இப்படி தான் கூப்பிட்டுருப்பேன். அவங்கள ராணின்னு சொல்லுவேன். அப்போது இவங்க ஏன் ராணின்னா, ஒரு ராஜ்யத்தின் ராணி அந்த காளி.
அதனால அவங்க மக்கள் தலைவன் தான் பிள்ளையார். ஸோ இவங்க தான் ஒரு ராஜ்யத்தின் இருப்பாங்கங்கிற மாதிரி நான் ஒரு சின்ன வயசில் உணர்ந்ததை விட, இப்போது ரீசெண்டாக சில புக்குகள் இதெல்லாம் படிக்கும்போது அதில் இருந்த கருத்துக்கள் மூலமாக நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அதில் போகர் 7000 அப்படிங்கிற நூல்லையா, இல்லை போகர் எழுதின வேறு ஏதோ ஒரு நூலில் அவர் ஆகாய மார்க்கமாக போய் விநாயகரோட சமாதியெல்லாம் பார்த்துட்டு வந்ததாகவும், அந்த சமாதி இப்போவும் திறந்த நிலையில் தான் இருக்குது. அங்கே சுற்றி நிறைய நாகர்கள்லாம் இருக்காங்க அந்த சமாதியில் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த போகரோட நூலில். ஸோ அப்போ நான் இதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் போச்சு. இந்த விநாயகர்லேருந்து நான் எப்படி வந்து நான் பருவ மாற்றம் அடைஞ்சேன் அப்படின்னா, எனக்கு விநாயகர் வந்து பிள்ளையார் அப்பா இல்லைங்களா? அப்பா பிள்ளையார் அப்பாங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து என்னென்னா, எனக்கு நண்பன், தோழன், காதலன்கிற ஸ்டேஜில் முருகன் எனக்கு வந்து அறிமுகம் ஆன மாதிரி தான் எனக்கு இயற்கை கொடுத்துச்சு. அது எப்படின்னா, இந்த அனுமனும் ராமரும் ஒரு கட்டி அணைச்சிப்பாங்கல்ல ஒரு அந்த 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 மாதிரி தான் எனக்கு முருகன் வந்து ஒரு அணைப்பு தியானத்தில் கிடச்சோன்னே நான் உற்ற நண்பனாகவும் ரகசிய தோழனாகவும் நான் வந்து எடுத்துக்க வேண்டிய நிர்பந்தமா இல்லை அப்படிதானான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்தால் கூட என்னென்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு செல்லமான குழந்த, இப்போ பிஎம், சிஎம்மோட குழந்தையா இருந்தால் கூட ஒரு ஸ்கூலுக்கு போனால் நமக்கு மற்றவங்கலாம் மதிப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், மற்றவங்களோட பணிவாக இருக்கணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும்னு சொல்லி தருவாங்கள்ல. அதே மாதிரி தான் நான் இந்த சக்தி நிலையோடு நான் அந்த ஆற்றல்களோடு நான் இருக்கேன்னு உணர்ந்தால் கூட வெளித்தன்மையில் பணிவாகவும் அன்பாகவும் ஏளனமாக நடந்துக்கூடாதும் கீழ் உள்ளவங்களை மதிக்கணுங்கிறதும் அந்த பெற்றோர்கள் எனக்கு சொல்லித்தரல. என்னோட இயற்கையாகவே இருந்த சக்தியும் அந்த ஆற்றலும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா, இது என்னோடய உலகம் இல்லை, நான் இங்கே வந்திருக்கேன். இவங்களாம் என்னை வளர்த்துறாங்கங்க மாதிரி தான் இருந்துச்சு. என் கூட பிறந்தவங்களும் என் பெற்றோர்களும் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, ஒரு வளர்த்த பிள்ளை எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படி தான் நடத்துனாங்க. என் தங்கை தம்பிகளெல்லாம் பெற்றவங்களை எப்படி நடத்துனாங்களோ அப்படி நடத்துனாங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையோட விதியா இல்லை இறையே எனக்கு ஏற்படுத்தின சில செயல்களான்னு தெரியாது. ஆனால் அதுதான் என்னை உள்நோக்கி பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பாக கொடுத்துச்சு. சேம் டைமில் அந்த வலியையும் கொடுத்துச்சு. அந்த அன்பு இல்லாத தன்மை, என்னை ஒதுக்கி வச்சது, அலட்சியப்படுத்தினது, இதெல்லாம் வந்து எனக்கு இந்த வலி மூலம்தான் நான் இறைவனை நோக்கி இன்னும் ஒருமுகப்படுத்தி பார்க்குறதுக்கு ஒரு வழியாக இருந்திருக்குமோ அப்படின்னு பிற்காலத்தில் என்னால் உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. இந்த வகையில் இந்த முருகன் வந்து இந்த பழனிமலை முருகன் அந்த தண்டாயுதபாணி தான் எனக்கு ஞானத்தின் உச்சத்தையும் விழிப்புணர்வின் ஒரு அதிசயத்தையும் கொடுத்ததா சொல்லலாம். அவன் தான் என்னை அடுத்தடுத்த நிலைக்கெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணுமோ யார்கிட்ட கொண்டு போய் இப்போது வந்து இப்போ பாருங்களேன், என்னோடய கார்டியனாக அவங்க எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. நான் படிக்கணும், நான் ஞான நிலை அடையணும்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட போய் கொண்டு போய் விட்டால் ஹாஸ்டலில் விட்டால் நான் படிப்பேனோ அந்த படித்து முடிச்சுட்டு அடுத்த ஹாஸ்டலுக்கு இப்போ நம்ம காலேஜ் முடிச்சிட்டோன்னா அடுத்து மாஸ்டர் டிகிரி படிக்கணும் ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்கள்ல அதுவும், இல்லை நம்ம 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தோம்னா 6th 7th வேறு ஸ்கூல் அனுப்பலாம் அதுவும். இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் அந்த முருகன் தான் எனக்கு பண்ணான். அப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு என்னென்னா ஒரு அதீத அன்பு இருந்தால் கூட அந்த அன்பை வெளிப்படுத்தவே இல்லை. அந்த முருகன் என்கிட்ட வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் என்னை வந்து பார்க்குறான். எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துட்ருக்கான், எங்கே இருந்தாலும் என்னை கவனிக்கிறான், எங்கே இருந்தாலும் என்னை வந்து ஒரு கண் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் என்கிட்ட பார்க்கும்போது என்கிட்ட நடந்துக்க விதத்தெல்லாம் அலட்சியமாகவும் எங்கே ரொம்ப அன்பு வச்சுருந்தா நம்ம செய்ய மாட்டோம்ல அது மாதிரி இருக்கும். இப்படி தான் என்னோடய ஒரு ஸ்டேஜ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதில் முருகன் வந்து என்னென்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் பயிற்சி காலத்துக்கு போயிட்டுருக்கும்போதெல்லாம் இந்த பழனி வழி தான் வர வேண்டியது இருக்கும். நான் அந்த பழனி வழியில் போகும்போதெல்லாம் அந்த பழனியை பார்க்கும்போதெல்லாம் என் கண்ணில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப அதை விட்டுட்டு வரேன், என்னோடய வீடை விட்டு வரேன், என்னோடய சொந்தத்தை விட்டு வரேன், என்னோடய உயிரை விட்டு வரேன் மாதிரி ஒரு வழி இருக்கும். அதாவது அந்த பழனியை கடந்து வரும்போது என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு இப்படி வழி இருக்கும். அப்படி தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அதுக்குள்ளே இந்த முருகன் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த நிமிஷம் இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா, நம்ம சிவன் அப்படி உணர்ந்தப்போ கூட சிவனும் அவன் தான், நாராயணனும் அவன் தான், எல்லாமே பெருமாளும் அவன் தான், எல்லாமே எனக்கு வந்து இறைவன் தான் அப்படின்னு எனக்கு உணர்த்தின ஒரு செயலையும் காட்டினது அந்த முருகன் தான். அப்போ இந்த முருகன் எனக்குள்ளே ஆட்கொண்ட விதம், எனக்கு செயல்படுத்தினது அதனால தான் எனக்கு ஔவையார் வந்தாங்க. அந்த முருகனுக்கு யாரெல்லாம் பாசமாக, பற்றா, கருணையாக, ஏக்கமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எனக்குள்ளே வந்தாங்க.
யார் சிவன் மேலே பற்றா பாசமாக இருந்தாங்களோ அதெல்லாம் எனக்குள்ளே வந்து அப்போ வாழையடி வாழையாக வந்தவங்க நான் யார்லேருந்து வந்தேனோ அவங்கெல்லாம் என்னை பிற்காலத்துலேயும் அணைச்சிக்கிட்டாங்க. ஞான நிலையில் வந்து நம்ம வரும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க 24 ஹவர்ஸும் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கீழே தடுக்கி விழும்போதே நம்மளை தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த உணர்வு நமக்கு எப்போ வருது அப்படின்னா, நம்ம அந்த நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நிலையை கடந்து உணர்ந்து முழுமை பெற்று திரும்பும்போது தான் எப்படி வந்தோன்னு நினைக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே நடத்தியிருக்காங்கங்கிறது ஒரு அவங்க அவங்க பண்ண அற்புத லீலைகள், அவங்க பண்ண ஒரு திருவிளையாடல்கள், அவங்க பண்ண நமக்குள்ள மாற்றங்கள் என்னெல்லாம் நம்மளை திசை திருப்பியிருக்காங்க. நமக்கு எந்த வழியை வேணும்னே கொடுத்து நம்மளை வந்து நம்ம சக்தி நிலை மேலே ஏற்றிருக்காங்கிற விஷயம்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா, நம்ம மூலியமாக விட்டு தான் நம்ம உணர்ந்திருப்போம். அதாவது ஒரு நோயாளியாக இருக்கும்போது நம்ம பெட்டில் இருக்கும்போது நமக்கு பிரಜ್ಞையே இருக்காது தெரியுமா? நம்ம பெட்டில் படுத்திருப்போம், என்ன ஊசி போட்டிருப்பாங்க, வந்திருப்பாங்க, யார் யாரோ பார்த்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு அரை விழிப்புலையும் அது ஒரு புரிஞ்சிக்க தன்மையிலையும் நம்ம இருந்து ஆகணுங்கிற நிர்பந்தத்துலேயும் இருப்போம். ரொம்ப பேச முடியாது, ரொம்ப கவனிக்க முடியாது, அதோடு வந்து அவங்களோட ஆட்பட முடியாது. ஆனால் உணர்வு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஞான நிலையை நோக்கி போயிட்டுருக்கும்போதே அந்த அந்த உணர்வு, அந்த பிரக்ஞை எல்லாமே ஒரு போதை நிலையிலையும் ஒரு விதமான ஒரு உச்சநிலை ஒரு உச்சக்கட்ட அந்த ஆற்றல் நிலையில் நம்ம வந்து ஒரு கிறங்கி மயங்கியிருப்போம். நம்ம முழுமை பெற்று தெளிவே ஆனவ தான் எப்படி நோய் வந்து நோயிலேருந்து முழுமை பெற்று நம்ம வந்து ஒரு ஒரு 10, 15 நாளில் வந்து கொஞ்சம் அந்த சோர்வு அசதியாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் கழிச்சு தான் ஒரு ரெக்கவர் ஆகும்ல. அதே மாதிரி தான் இந்த ஞான நிலையில் கூட நம்ம சமாதி நிலை முடித்து வந்ததுக்கப்புறமும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் உலகத்துக்கே வருவோம். நான்லாம் கிரவுண்டுக்கு வரவே இல்லை, மேலே மிதந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நான் வந்து கீழ் மனிதர்களை பார்க்குறது கீழெல்லாம் இல்லை, இப்படி யாராவது ஒருத்தர் பேசினா கூட கண் பார்த்து பேசிட்டு பார்த்துட்டு விட்டுருவேன். அப்போது இந்த நிலையெல்லாம் இறைவன் ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, எங்கே வந்து இவங்க அங்கங்கே மனிதர்களை பார்த்து மடைமாற்றி போயிட்டாங்கன்னா அவங்கள திசை திருப்பதுக்கு கஷ்டம், மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது கஷ்டம்னு நம்மளை எங்கே பிரேக் நம்ம வண்டியில் ஏறி ஒரு ஞானம்ங்கிற வண்டியில் ஏறி உட்காண்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இறைவன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்னா எங்கே பிரேக் அடிக்கணும், எங்கே நிறுத்தணும், எங்கே வந்து சாப்பிட விடணும், எங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குவாங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோன்னா நம்ம ரெண்டு சென்னையில் ஏறுவோம், கோயம்புத்தூரில் இறங்குவோம் தான் தெரியும். ஆனால் அந்த டிரைவருக்கு எங்கே இறங்கணும், எத்தனை பேர் இறங்குவாங்க, எத்தனை பேர் போவாங்க, அதெல்லாம் தெரியும்ல. ஆனால் நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் அந்த டிரைவருக்கும் அந்த கண்டக்டருக்கும் மட்டும் தான் தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த உடலுங்கிற தன்மையை நமக்குள்ளே இருந்த அந்த ஜீவன், அந்த ஆத்மாங்கிறது வந்து 2 பேரும் அந்த மனம்ங்கிற செயல் வச்சு அழகாக நடத்தி கொண்டு போகிறாங்க. அப்போது நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமே ஒழிய நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் எதுவும் செய்யவில்லை. நம்ம வந்து அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். அந்த உடல் தான் நம்ம. அதை இயக்கிறது, அதை ஓட்டுறது, அதுக்குள்ளே ஏதாவது ரிப்பேராக போச்சுன்னா அதை சரி பண்ணுறது எல்லாமே இயற்கை சக்தி தான். அதுக்காண்டி நம்ம வந்து ஒத்துழைக்க முடியாதுன்னு ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒத்துழைப்போம். நம்மளோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் தானே அங்கே செயல்படுத்த முடியும். அதனால் நம்மளோட ஒத்துழைப்பும் கொடுத்து, நமக்கு விழிப்புணர்வும் கொடுத்து, நம்ம எந்த வழியில் போகணுங்கிற ஒரு அறிவு தெளிவையும் கொடுத்து, அந்த தெளிவுக்கு நம்ம கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது. தெளிவு இருந்தால் மட்டும் தான் நம்ம அதோட நடக்க முடியும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு என்கிட்ட சொன்னால் மட்டும் தானே அவங்க அழைச்சிட்டு போனால் கூட என்கிட்ட சொல்கிறாங்கல்ல. இப்போ எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் டங்கினி எடுத்து என்னை தூக்கி போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறதில்ல. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நான் கிளம்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு தயாராகி நான் உடல் எடுத்து அவங்க கூட கார்லேயோ பைக்லேயோ வண்டியிலையோ போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறோம் நோய் நம்ம தீர்க்கிறதுக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க போகணுன்னு, நம்ம சரின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம அந்த ஞான நிலை நோக்கி போகிறதுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து போகிறோமா, ரெடியா அப்படின்னு நம்ம கேட்டு தான் நம்ம சரின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஞான நிலைக்கு உள்ளே திருப்புவாங்க, உள்ளே வண்டி போகும். அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த பயணம் வந்து நிறைவு பெறதுக்கு வழி செய்வாங்க. எனக்கு வேணாம், நான் வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த கை மருந்தே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ணாலும் நம்ம போகலன்னா அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க, எவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்கிறத விட அந்த காலகட்டத்துக்கு அந்த விதியும் மதியும் நம்மளை அந்த நிலை நோக்கி நம்மளை நகர்த்துதா, இல்லை அது நகர்த்துறதுனால நம்ம அந்த விதியும் மதியும் நோக்கி போகிறோமாங்கிறது காலத்தின் கட்டாயத்தின் பேரில் தான் இருக்குது. அது இறைவனே அறிவான். நமக்கு அறிய முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. தொடர்ந்து பேசிகிட்ருக்கோன்னு நினச்சிட்டு சில பேர் செய்வாங்க. ஆனால் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி நான் என்ன பேசுகிறேன், இப்போ நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பேச வந்தேன்,
என்ன சொல்ல வந்தேங்கிறது வேறு, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வேறு. அப்போது இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பார்ப்பேன், ஓ இதெல்லாம் நானும் பேசியிருக்கேன். நானும் இதை கவனிக்கிறவங்க மாதிரி தான் நானும்